உயிரினைக்கும் முறைகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுருட்டும் கருப்பையும் என்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நான் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில் ஜிகர்தண்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹனிஃபா ஜிகர்தண்டா ட்ரை பண்ணியிருந்தேன். நினச்சேன்டா இந்த ஜிகர்தண்டாக உரித்தானவங்க தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னடா. ஃபேமஸ் இந்த மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாரே இவங்க தான் கிட்டத்தட்ட 1977 ஆரம்பித்தது. அந்த வரலாறு ஒவ்வொன்றே நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன். அதில் பாருங்கள், இப்போ 100% நேச்சுரல் மில்க் ப்ராடக்டால் வச்சு தான் செய்கிறது. தமிழகத்தில், கேரளாவில், கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளில் கிளைகள் தொடங்க ஆர்வமுள்ள நபர்கள் கீழ்கண்ட எண்ணெய் தொடங்க அட்வர்டைஸ்மெண்ட். அது இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 50 வருஷம். கிட்டத்தட்ட 50 வருஷமாக இவங்க நடத்திக்கணும் வருது. இதோட பிரான்ச்சோட தான் இது. இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. இந்த இதுதான் பேஸ், அடிப்படை ஆரம்பமாக ஆரம்பித்தது. முதலாவது கடை அதான். அதிலிருந்து தான் இப்போ கடை ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆரம்பித்தவங்க பேர் வந்து மீரான், முகமது மீரான். எங்கள் ஓனரோட தாத்தா. அவங்க வந்து இருக்கிற ஓனர். ஆமாம், மெயினான இன்க்ரீடியன்ட் அதில் மொதல் நம்ம ஜிகர்தண்டாவை அறிமுகப்படுத்தினதுன்றது ஐஸ்கிரீம் தான். நம்ம ஐஸ்கிரீமுக்கு பேரே பாய் ஐஸ்கிரீம் தான். பாய் ஐஸ்கிரீம் மதுரையில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் பாய் ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீமை பற்றியே ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அந்த ஐஸ்கிரீமை பேஸ்டாக வச்சு தான் இவங்க ஜிகர்தண்டாவை உருவாங்க. ஐஸ்கிரீமுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பாசந்தின்ற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட் இன்னும் மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மெருகூட்டி கொடுக்கவுமே அது இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போயுமே நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா பாசந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனியாக ஒரு தொன்னையில் வச்சு கொடுப்பாங்க மக்கள். அது ஐஸ்கிரீமில் அது பேர் வந்து பால் ஏடுன்னு சொல்லுவாங்க. பால் ஏடு அது நல்லாயிருக்கும். அது மதுரை மக்களில் ஒரு 70% மக்கள் அந்த ஒரு டேஸ்ட்டை ஃபீல் பண்ண உடனே அது ஐஸ்கிரீம் பதத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதை வந்து ஐஸ்கிரீம் பதத்தில் பாசந்தி ஐஸ்கிரீமாக கொடுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்துக்கிட்டு ஐஸ்கிரீம், சாதாரண ஐஸ்கிரீமில் பாய் ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக அன்றைக்கி ஃபேமஸ் ஜிகர்தண்டான்ற பேர். எத்தனை பிரான்ச் இருக்கும் தமிழ்நாட்டில்? ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டுமே 350 பிரான்ச் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் 450 பிரான்ச். ஆல் ஓவர் இந்தியாவில் 450 ஜிகர்தண்டா. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 350. இப்போ நான் சென்னை போய் பார்க்குறேன்னு சொன்னடா. சென்னையில் ஜிகர்தண்டான்னு சொல்லி கடை போட்டுருக்கா. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு போட்டுருக்கா. ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இந்த லோகோ மெயினான இது வந்து நம்ம லோகோ இருக்குது. சயின்ஸ் 1977. அதுதான் 1977 ஃபேமஸ் ஜிகர்தண்டா. ஆமாம், ஃபேமஸ் லோகோ உள்ளது மட்டும்தான் நம்ம கடை. வேறு மைமதுரண்டு இருக்குது, நம்ம விளக்குத்தூன் ஜிகர்தண்டான்லாம் இருக்குது, ஹனிஃபா ஜிகர்தண்டான் இருக்குது. இப்போ மதுரையில் நீங்கள் நம்ம மெயின் கடையிலேருந்து அந்த அந்த ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே ஒரு 5 ஜிகர்தண்டா கடை இருக்கும். மைமதுரண்டு ஒன்று இருக்கும், நம்ம விளக்குத்தூன் ஜிகர்தண்டான்னு ஒன்று இருக்கும், ஜிகர்தண்டான்னு ஒன்று இருக்கும், அது போக விளக்குத்தூன் ஹனிஃபா ஜிகர்தண்டான்னு இருக்கும். இது போல் ஜிகர்தண்டா கடைகள் மெயினான இடம்னு எடுத்துக்கிட்டால் அது மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய ரொம்ப மெயினான இடம். இந்த ஜிகர்தண்டாட உருவாக்கம் அது மதுரை தானே? மதுரையில் தான் உருவாக்கும். எங்கள் ஓனரோட தாத்தா உருவாக்கினது. அவர் தான் பிராண்டை கிரியேட் பண்ணி, அவங்க தான் முத அந்த பிராண்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி. பாய் பேர் என்ன? பாய் ஐஸ்கிரீம்லேருந்து தான் உருவாங்கினது. கிட்டத்தட்ட 480 கடைகள் இருக்குது. இதில் என்னென்ன விஷயமா நான் கலக்கிறேன். இதில் ஆர்டிஃபிஷியலாக வேறு என்ன சரி சேர்க்குறா அப்படி இல்லைன்னு சொன்னால்? அதாவது ஆர்டிஃபிஷியல்னு ஒன்றுமே இல்லை இதில். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பால், சுத்தமான பசும்பால். அதில் அல்மண்டு கம்மு, நன்னாரி, அப்புறம் சல்ஃபர் ஃப்ரீ சுகர், இது போல் மெயின் இன்க்ரீடியண்ட்டை வச்சு உருவாகிறது தான் அந்த ஜிகர்தண்டா. இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஜிகர்தண்டா அதுதான். அதில் சேர்க்குற அந்த ஐஸ்கிரீமுன்றது வந்து முழுக்க அதுவும் சுத்தமான பாலில் உருவாக்குற ஒரு ஐஸ்கிரீம் தான். அதில் உருவாகிற ஸ்வீட், அதில் சேர்க்குற ஸ்வீட் முதற்கொண்டுமே வந்து உங்களுக்கு சுகர்லெஸ், சல்ஃபர் ஃப்ரீ சுகர் தான். எதுலேயுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலரை சேர்க்குறதோ எல்லாம் எதுவுமே கிடையாது. நன்னாரி வித் அல்மண்ட் கம் வித் சுகர், சல்ஃபர் ஃப்ரீ சுகர் அண்டு ஃப்ரெஷ்ஷான கவு மில்க்.
இதுதான் முக்கியமான ஜிகர்தண்டாவுக்கு ரொம்ப முக்கியமான மூலக்கூறான ரைட். நாங்கள் இப்படியாப்பட்ட அந்த ஜிகர்தண்டாவை நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்து நாங்கள் குடிச்சு கிடப்போம், குடிச்சு பார்க்க போகிறோம் அதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரமாக இவங்க பேசினேன், இதை வச்சு அதை எப்படி டேஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஜிகர்தண்டா. இது என்ன? இதுதான் அல்மண்டுகம். அல்மண்டுகம், கடற்பாசி. கடற்பாசி, கடல் பாசி, ஜிகர்தண்டா दूध. இது பால், அது ஐஸ்கிரீமு, மில்க் க்ரீம். அதான் இது மில்க் க்ரீம். மில்க் க்ரீம். மில்க் க்ரீம் ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் தான் பாய் ஐஸ்கிரீம். பாய் ஐஸ்கிரீம் ஃபேமஸான மில்க் க்ரீம். இதுதான் அது பாசந்தி. பாசந்தி. இந்த பாசந்தியை தான் ஐஸ்கிரீமாக கேட்குறாங்க பாசந்தி. அப்போ இதில் பாசந்தி, மில்க் ஐஸ்கிரீம், மில்க் க்ரீம் அண்டு ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா. இப்போ கலக்கி குடிக்கணுமா சும்மா குடிக்கணும்? அப்படியே சாப்பிடணும். மேலே அள்ளி அள்ளி சாப்பிடணுமா? மேலாப்பில் சாப்பிடணும். அது ஆடையை மட்டும் மேலே சாப்பிட்டு பாருங்க. பத்தி சாப்பிட்டு சாப்பிடு. மதுரையில் நான் நினச்சேன் என்னை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெல் அடிச்சுட்டேன். அவர் நான் நினச்சேன் நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட்டான ஒன்று குடிச்சேன்னா அவர் பெல் அடிக்கிறாரு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஜிகர்தண்டா ட்ரை பண்ணேன். அதாவது நான் ஆல்ரெடி ஜிகர்தண்டா ட்ரை பண்ணினேன் இன்றைக்கு. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னேன்னா நான் லைஃப்பில் குடித்த ட்ரிங்க்கில் நம்பர் 1க்கு நான் குடிக்கிறது மதுரையோட ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இந்த மேலால் இருக்கிற இது அதில் வேறு என்ன சொன்னீங்க? மேலால் வந்து ஆடையில பாலாடு. பாசந்தின்றது பக்கா. அதில் ஒரு பக்கெட்டை எடுத்து வீட்டு கொண்டு போனாலும் வீட்டு கொண்டு போனாலும் நீங்கள் ஷுவராக நீங்கள் இந்தியாவுக்கு எவங்க சரி வந்துச்சுனடா, இந்தியாவுக்கு வந்து அது மதுரைக்கு வந்துச்சுனடா, மதுரையோட ஃபேமஸ் ஜிகர்தண்டா ட்ரை பண்ணாமல் போய்த்துறாங்க. ஒவ்வொரு ஹரண்டிக்கும் ஒவ்வொரு ஷூ ஆகிடுச்சு. தன்னாவு வேதனாவு அவிசரப்பட்டு ஐஸ்கிரீமை ஃபுல்லாக போட்டேன். பாசந்தி பாசந்தி என்ன சத்தப்படியா இல்லை கடல் பாசி, மில்க் க்ரீம், அதோட பாசந்தி, இது எல்லாமே தூய பாலால் செஞ்சது. இதில் வெளியால் வாரண்டி சொல்லி சொன்னால் ஒன்று கடல் பாசி மட்டும்தான். அடுத்தது நன்னாரி கலக்கிய நன்னாரி, இதுக்கு கலக்கிய நன்னாரி, இதுக்கு நன்னாரி கலந்தா நன்னாரி கலந்தது. அசல் நன்னாரி வேரில் இருந்து தயாரிக்கப்பட்டது. எல்லாமே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் பியூர் 100% நேச்சுரலால் செய்கிறது. நேச்சுரல் தான் ஃபுல்லாக. நான் எந்துகன் இவ்வளோ இதாக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி தானடா. நான் உண்மையிலே நான் மதுரைக்கு வந்ததுக்கு பிரயோஜனமாக எனக்கு இது இருந்தது. நான் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டேன், நிறைய விஷயங்கள் திண்ட குடிச்சு. ஆனால் நான் மதுரை வந்த லைஃப்பில் நீங்கள் இந்தியா வைத்து இதுவரைக்கும் நான் லைஃப்பில் குடித்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சட்டப்படி இதான் வேறு லெவல். மாஷா அவங்க இன்னொன்று அவங்க இதை இந்தளவு பெஸ்ட்டாக குடிக்கிறதால தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் 450 பிரான்ச் இருந்துச்சான். இந்தியாவில் மட்டும். ஸ்ரீலங்காவில் பிரான்ச்சஸ் எடுக்கிறதுக்கு 7 மனுஷனடா ஓனரோட ஹாஜி பார்க்கும். இன்ஷா அல்லாஹ்.
அப்படி ஓகேன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்காவில் கொண்ட ஏற்பாடு பண்ணோம். குடிக்க குடிக்க பக்கா குறையண்டு செல்லத்துக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்காக மட்டும் டிக்கெட்டை போட்டு வரையுது. நான் சொல்லி நான் கேரண்டி இன்ஷால்லாம் இந்த ஜிகர்தண்டா குடிச்சது மட்டும் டிக்கெட் போட்டு வரையிலும். அது குடிச்ச வேண்டியது ஃபேமஸ் ஜிகர்தண்டா வேண்டிய அந்த கடையில் நீங்கள் ஜிகர்தண்டா ஸ்பெஷல் கேட்டுன்னு சொல்லி சொன்னா நான் ஆரண்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சின்ன ஒரு யூடியூபர் உண்மையை தானே சொன்னது. உங்களோட பேரை சொல்லவே இல்லை நீங்கள். ஓனரோட பேர் வந்து உங்களோட பேரை கேட்டேன். என் பேர் முகமது ஷேக் ரியாஸ் முகமது. மாமா உங்களோட பேர் என்ன ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். உண்மையிலே சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பானத்தை நான் இங்கே மதுரையில் வந்து குடித்தது. நான் மதுரையிலேருந்து நாளை காலையில் இப்போ விடிஞ்சால் நான் மதுரையிலேருந்து போயிடுவேன். அப்படியாப்பட்ட அந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த இடத்துக்கு வந்து குடித்தது கிடைச்சது உண்மையிலே ஒரு பாக்கியமாக நினச்சி அளவுக்கு அவ்வளோ அது உரிசை அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த இது கண்டிப்பாக நீங்கள் வந்துடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லியது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணினதில் பெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு செல்லையிலும் நான் ட்ரை பண்ணதில் பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மதுரையிட ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இது சென்னையில் எல்லாம் பிரான்ச்சஸ் இருக்காம். ஆல் ஓவர் இந்தியாவில் 450 பிரான்ச்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 350 பிரான்ச்சஸ் இருக்காம். சில நீங்களும் இந்தியா வந்து சென்னடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்தோம். அது வரங்காட்டும் உங்கள்ட்ட இருந்து விடைபெற்று சொல்லி நான் உங்கள் ஷஹ்மி. அதோட ஹரி அண்ணா, அதோட ரியாஸ். சந்தோஷம். பாய்.